கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சர்புதீன் சப்னா அவங்களுக்கு 2 வயதில் ஆண் குழந்தை பிறக்குது. இருவருக்கும் திருமணம் முடிந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு பிறந்ததுனால ஒட்டுமொத்த குடும்பமும் போற்றி வளர்க்குறாங்க அந்த பாசமகன் ஐலனை. ஷார்ஜாவில் வேலை பார்க்கக்கூடிய சர்புதீன் கடந்த ஜனவரி 18ஆம் தேதி விசிட் விசாவில் மனைவியும் மகனையும் கூட்டிகிட்டு வந்தபோது அவர்களுக்கு தெரியாது தங்கள் செல்ல மகனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று. பிப்ரவரி 12ஆம் தேதி சர்புதீன் வேலைக்கு போயிடுறாரு. போன நேரத்தில் தாய் சஃப்னா குப்பை கொட்டுவதற்கு கீழே குழந்தையுடன் இறங்கி வந்து குழந்தைய ஒரு இடத்துல நிறுத்திவிட்டு குப்பையை தொட்டியில் கொட்டிவிட்டு திரும்புகிறாங்க. அந்த நேரத்தில் குழந்தை ஐலன் நிற்பது தெரியாமல் பார்க்கிங்கில் இருந்து காரை எடுத்த வேற ஒரு நபர் அந்த குழந்தை மீது மோதியதில் ஐலன் உடலில் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. ஆனால் சில நிமிடங்களில் மரணமான சோக சம்பவம் ஷார்ஜாவில் வசிக்கும் அனைவரையும் பாதிக்குது. மறுநாள் குழந்தையின் உடல் ஷார்ஜாவில் அடக்கம் செய்யப்படுது. குழந்தை மரணத்திற்கு காரணமான காரை ஓட்டிய நபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு. குழந்தையின் பிரிவு அந்த பெற்றோரை அதிகமாக பாதிக்குது. 8 வருஷம் கழித்து கிடைத்த மகன் இல்லையா? இருவரும் தனிமையாக இருப்பது துக்கத்தையும் அதிகரிக்கும் என்பதால் ஊருக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்கன்னு அவங்க நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. ஊருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது அந்த பெற்றோர் எடுத்த முடிவு இருவரின் இரையச்சத்துடன் கூடிய மனித நேயத்தை காட்டுகிறது. தங்களின் குழந்தை மரணித்தது ஒரு விபத்து தான், மனப்பூர்வமாக நடந்த சம்பவம் அல்ல. தங்களின் குழந்தை மரணித்ததற்காக வேறொரு நபர் சிறையில் இருப்பதும் அந்த நபரின் குடும்பம் ரமலான் மாதத்தில் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பாங்க என்பதை உணர்ந்து ஷார்ஜா காவல் நிலையம் போய் பெற்றோர் இருவரும் தங்களுக்கு புகார் இல்லை என்றும் குழந்தை மரணத்திற்கு காரணமான காரை ஓட்டிய நபரை மன்னித்து விட்டதாகவும் எழுத்துப்பூர்வமாக கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. இஸ்லாம் காட்டும் வழிமுறையில் இதுவும் ஒன்று.